அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, கல்வி டிவியில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் ப்ராக்டிஸ் பேப்பர் 1 கண்டினியூஷன் போன கிளாஸில் ப்ராக்டிஸ் பேப்பர் 1 பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபோர்த் ப்ராப்ளம் என்னென்னா, தட் இஸ் √3 + i எல்லா மூன்றாம் படி மூலங்களை காண்க. ஃபைண்ட் ஆல் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் √3 + i. பாருங்க, √3 + iக்கு கியூப் ரூட் அப்படின்னா முப்படி மூலம்னா பவர் 1/3. சப்போஸ் ஃபோர்த் ரூட் 4 படி மூலம்னா 1/4, 5 படி மூலம்னா 1/5. ஸோ இதை இசட்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு எத்தனை வேல்யூஸ்னா ஈஸியாக சொல்லிடலாம். நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். ஸ்கொயர் ரூட்னா 2 வேல்யூ வரும், கியூப் ரூட்னா 3. இப்போ இது கியூப் ரூட்னால 3 வேல்யூ வரும். அதுக்கு ஃபார்முலா பாருங்க, cos θ + i sin θ பவர் 1/n. பவர் வந்தாலுமே டிமாய்வர் தியரம் அப்ளை பண்ணும். சரியா? இது பவர் இருக்கு, பட் இது ஃப்ராக்ஷன் பவர். அப்போ இங்கே எப்படி ஆர்டினரி பவராக இருந்தால் அப்படியே ஜஸ்ட் டைரெக்டாக உள்ள ஆங்கிளில் கொண்டு வந்து வச்சிருவோம், நமக்கு தெரியும். பட் ஃப்ராக்ஷன் பவராக இருந்தால் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஆங்கிளில் தீட்டான்றதை 2kπ + θ, அதே மாதிரி சைன் தீட்டாவை 2kπ + θன்னு ஃபஸ்ட்டு மாற்றிட்டு தென் ஒன்லி வி கேன் டேக் த பவர் இன்டு இன்சைட். ஸோ cos of 1/n into 2kπ + θ plus i sin of 1/n into 2kπ + θ. இது nth ரூட் தானே, n படி மூலம் தானே. அப்போ அது எத்தனை வேல்யூஸ் வரும்? n வேல்யூஸ் வரும். அப்போ கேக்கு வேல்யூ 0 1 2 ... n - 1. சரி, இது ஃபார்முலா. நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. அப்புறம் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0லேருந்து 90, செகண்ட் குவாட்ரண்ட் 90 to 180, தேர்டு குவாட்ரண்ட் 180லேருந்து 270, ஃபோர்த்து குவாட்ரண்ட் 270லேருந்து 360. நமக்கு தெரியும் பைன்றது 180. அப்போ இது π/2, இது பை, இது 3π/2, இது 2π. சரி, ஃபர்ஸ்ட் குவார்டரில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், ஆல் பாசிட்டிவ். செகண்ட் குவார்டரில் சைன் மட்டும் பாசிட்டிவ், தேர்டில் டேன் மட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காஸ் மட்டும் பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழி கொசிகண்ட், இங்கே அதுவும் டேன் காட்டும் பாசிட்டிவ், இங்கே சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். சரி, ஆல் சில்வர் டீ கப், ஆல் ஸ்டூடெண்ட் டேக் காஃபி, ஆல் ஸ்டடி ட்ரிக்னாமெட்ரி கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் பாருங்களேன், இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது பவர் வந்தாலுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்முக்கு மாற்றணும், துருவ வடிவத்துக்கு மாற்றணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் மாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு √3 + i r × cos θ + i sin θன்னு வச்சுக்கோங்க. a + ib = r × cos θ + i sin θ தானே. ஸோ இது போலார் ஃபார்முக்கு மாற்றணும். இதான் r × cos θ + i sin θ. ஆருக்கு ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் எவ்வளோ இருக்குது? √3. அதை ஸ்கொயர் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட் தானே, என்ன இருக்கு? ஐக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் 1 ப்ளஸ் இருக்குதா, +1 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும், ரூட் வில் கெட் கேன்சல். ஸோ 3, இது 1 ஸ்கொயர் 1, 3 + 1 எவ்வளோ? 4, √4 எவ்வளோ? 2. ஸோ ஆர் வேல்யூ ரெடி. தீட்டாக்கு ஃபார்முலா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் என்னது? நம்பர் ஃபஸ்ட்டு கற்பனை பகுதி எவ்வளோ? 1, ரியல் பார்ட் எவ்வளோ வந்துடுது? √3. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டை போடணும் நம்பர், அப்புறம் ரியல் பார்ட்டை போடணும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 π/6. இந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3னா π/6, 30 டிகிரி. tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா 45 டிகிரி, π/4. tan இன்வர்ஸ் ஆஃப் √3னா π/3. tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டினா π/2. இந்த 4 வேல்யூ நமக்கு அதுதான் வரும். சரியா? ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. r வேல்யூ 2, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். தீட்டா வேல்யூ பாருங்க என்ன இருக்கு? π/6, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு √3 + i கரெக்டாக அந்த மாதிரி போலார் ஃபார்முக்கு மாற்றியாச்சு, துருவ வடிவத்துக்கு மாற்றியாச்சா? ஸோ √3 + i எடுத்துட்டு 2 × cos of π/6 + i sin of π/6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். போட்டாச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. சுருக்குக -√3 + 3i ஹோல் பவர் 31. சிம்பிளிஃபை -√3 + 3i பவர் 31. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் -√3 + 3i பவர் 31. பவர்னு வந்தாலுமே டிமாய்வர் தியரம் அப்ளை பண்ணும். அப்போ டிமாய்வர் தியரம் அப்ளை பண்ணால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம், அதாவது துருவ வடிவத்தில் இருக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் r × cos θ + i sin θ. ஆருக்கு ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே ரியல் பார்ட் -√3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜின் பார்ட் என்னது? 3, அது ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இப்போ -√3 ஸ்கொயர் பண்ணோம், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, இது 9, 3 + 9 √12. √12றதை √4 √3ன்னு மாற்றிக்கலாம். √4 2, இது √3. ஸோ 2 √3 r ரெடி.
அடுத்தது போன ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தோம், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதால ஃபார்முலா வந்து தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ்னு அப்ளை பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுனாலுமே நம்ம ஆல்ஃபா யூஸ் பண்ணணும். ஆல்ஃபாவை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் அதே மாடல் தான், இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். பட் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க மைனஸ் இருந்தாலும் நம்ம பிளஸ் தான் எடுப்போம். நம்பரை மட்டும் போடணும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் போது நம்பர் மட்டும் தான் போடணும். இமேஜினரி பார்ட்ல 3 நம்பரு, சப்போஸ் -3 இருந்தா கூட நம்ம +3 தான் போடணும். அப்புறம் இங்க ரியல் பார்ட் -√3, அதை நம்ம மைனஸை விட்டுட்டு +√3 போடணும். சரி, இந்த 3/√3 இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. 3/√3 3யை √3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த √3 அப்படி போட்டு √3 கேன்சல் √3. ஸோ அப்போ 3/√3க்கு √3. tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்றது என்ன டிகிரி? 60 டிகிரி, அதாவது π/3. நான் சொல்லியிருக்கல π/3, π/4, π/6, π/2. அதுக்கு வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கவனமா இருங்க. π/3. சரி, இப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். தீட்டாவானது இரண்டாம் கால் பகுதியில் இருக்குது. எப்படி சார் நீங்க இரண்டாவது கால் பகுதி நான் சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ரெண்டாவதுல லெஃப்ட்ல போச்சுன்னா எக்ஸ் நெகட்டிவ் ஆயிடும், ஒய் பாசிட்டிவ். கீழே போச்சுன்னு வச்சுக்கோ, எக்ஸும் நெகட்டிவ், ஒய் கீழே வரதால ஒய்யும் நெகட்டிவ். ஃபோர்த்தில் பாருங்க, ரைட்ல போறதால பிளஸ், கீழே வர்றதால ஒய் வந்து மைனஸ். ஸோ எக்ஸ் ரைட்ல போச்சுன்னா பிளஸ், இங்க பாரு ரைட்ல இருந்தா எக்ஸ் பிளஸ்ஸா இருக்கு, லெஃப்ட்ல இருந்தா எக்ஸ் மைனஸ். ஒய் வந்து மேலே இருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்குது, கீழே வந்தால் மைனஸ். அப்போ சிம்பிளை வச்சு நம்ம சொல்லிடலாம். இது எந்த இதில் இருக்குது பாருங்க, எக்ஸு மைனஸு, ஒய் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்றது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் இரண்டாவது கால்பகுதியில் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? பை மைனஸ் ஆல்ஃபா. பை மைனஸ் ஆல்ஃபா தானேப்பா. ஆல்ஃபான்றது எவ்வளோ? இந்த π/3 எடுத்து போட்டுருங்க. இப்போ இது எல்சிஎம் எடு. 3π மைனஸ் பை எவ்வளோப்பா? 2π/3. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த -√3 + 3i அதனுடைய ஆர் வேல்யூ வந்து 2√3, அந்த தீட்டா வேல்யூ வந்து 2π/3. முதல்ல பார்த்தது ஆல்ஃபா தான். எப்போ ஆல்ஃபா பார்க்கணும்? ஏதாவது ஒன்று மைனஸில் வந்துட்டாலுமே ஆல்ஃபா, மைனஸ் வந்துட்டாலுமே ஆல்ஃபா தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அப்போ 2π/3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பவர் எவ்வளோ? 31 சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதை போலார் பவர் வந்துட்டாலுமே முதல்ல போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இதை இப்போ இந்த பவர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ரைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட்டில் 2 டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு மேலே 31, அதே மாதிரி இதுக்கும் 31 கொடுத்தாச்சு. சரி, இந்த பவர் வந்து உள்ளே எடுத்து வரும். ப்ரீவியஸ் கேஸில் உள்ளே கொண்டு வர மாட்டேன், ஏன்னா அது ஃப்ராக்ஷனில் இருந்தது, பின்ன வடிவத்தில் இருந்தது. 2k கூட்டிட்ட பிறகு தான் உள்ளே கொண்டு வரணும். ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துரு. 31 × 2 எவ்வளோ? 62π/3. இங்கே 62π/3 போட்டாச்சு. இப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் நியூமரேட்டர் அதிகமாக இருந்ததுன்னா அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? கரெக்டாக நம்பர் எது வரும் பாருங்க, 20π + 2π/3 குறைச்சிட்டு பாருங்க. 3னா இங்கே 2 வந்துச்சு பாருங்க, அந்த ரெடியூஸ் ஆகணும். ஸோ அப்போ 20π + 2π/3 எல்சிஎம் எடுத்து பாருங்க. 3 × 20π 60 + 2π எவ்வளோ? 62π. அப்போ மறந்துடாதீங்க, இந்த டினாமினேட்டரோட நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எத்தனை ரவுண்ட் வேல்யூ? 20π + 2π/3ன்னு மாற்றிக்கிறோம். எல்சிஎம் எடுத்து பாருங்க, கரெக்டாக வருங்க. இதுலையும் கரெக்டாக வரும். சரி, இப்போ 20π போது 2πனா 360. எத்தனை ரொட்டேஷன் வந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. 2πன்றது 360. இங்கே வந்து 20πனா 10 ரொட்டேஷன் போகும். 10 ரொட்டேஷனை கட் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? 2π/3. இது 2π/3. 11th நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் இங்கே 12th ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகிற ஒரு வேல்யூ 2π/3ன்றது 120. எப்படி 90 வரைக்கும் வேல்யூ கட்டாயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வேல்யூ கூட ஃப்ரீக்வெண்டா வரும். கவனமா இருங்க. 120ன்றது cos 120 -1/2 sin 120 √3/2. ஏன்னா செகண்ட் குவார்டர்ல sin வந்து பாசிட்டிவ், அதனால இது பிளஸ் ஆயிடும், cos வந்து மைனஸ்ல வரும். ஸோ 120 டிகிரின்றது இங்கே cos 120 -1/2 sin 120 √3/2. therefore இதனுடைய சுருக்கப்பட்ட மதிப்பு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பிராக்டிஸ் பேப்பர் 1ல இருக்க 1 மார்க் ஆப்ஜெக்ட் டைப் 1 மார்க் பார்க்கலாம். நம்ம ஒரு மதிப்பெண் கான விடைகளை நம்ம பார்க்கலாம். क्वेश्चन नंबर 1 i power n plus i power n plus 1 plus i power n plus 2 plus i power n plus 3 இன் மதிப்பு. i power n plus i power n plus 1 plus i power n plus 2 plus i n plus 3 is option A 0, option B 1, option C -1, option D 1. பாருங்களேன், இங்க i power i உடைய பவர் பாருங்க, கண்டினியூஸா n plus 1 n plus 2 n plus 3 கண்டினியூஸ் பவர் வருது பாருங்க. நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே ரிசல்ட்ல கொடுத்திருக்கேன் பாரு, i power 1 i power 2 i power 3 i power 4 கண்டினியூஸ் பவர் வந்தா ஆட் பண்ண வேல்யூ வந்துரும் 0. அது எந்த நம்பரா இருந்தாலும் இங்க பாருங்க n plus 1 n plus 2 n plus 3 கண்டினியூஸ் பவரா இருக்கு பாருங்க. அப்ப 4 டேர்ம் வந்தனா அது 0, 8 டேர்ம் வந்தாலும் 0, 12 டேர்ம் வந்தாலும் கண்டினியூஸ் வரும்போது 0 ஆயிடும், மறந்துடாதீங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. zi மற்றும் z plus iz என்ற கலப்பெண்கள் ஆர்கன் தளத்தில் உருவாக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு. The area of the triangle formed by the complex number z, iz and z plus iz in the organ diagram is
Option A 1 by 2 modulus of z square. Option B modulus of z square. Option C 3 by 2 modulus of z square. Option D 2 modulus of z square. பாருங்க இங்க நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க this is real z. இப்போ இது x இது y ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ன்னு வச்சிட்டேன். அதை ஐயால மல்டிப்ளை பண்ணா அந்த ஆர்குமெண்ட் இங்க பாருங்க z இங்க இருக்கு zi னா 90 டிகிரி வரும். எப்படி சார் 90 டிகிரி அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க இந்த ரிசல்ட் பாருங்க i can be written as cos pi by 2 plus I sin pi by 2. very important. I வந்து போலார் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதலாம். எப்படி சொல்றீங்க? cos 90 னா 0, sin 90 னா 1, 1 into I. அப்போ I இந்த மாதிரி மாத்தலாம். சரி, அப்போ z ஓட I ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட் ஆட் ஆகும். அப்போ ஏற்கனவே ஆர்குமெண்ட் என்ன இருக்கோ வீச் என்ன இருக்கோ அதுல 90 கூடும். அப்போ இங்க இருந்து 90 டிகிரி மெஷர்மென்ட்ல இங்க z ஐ பிளாட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த இசட்டும் இசட்டையும் அது ரெண்டுத்துடைய பிளஸ் எங்க இருக்குன்னா இதை வந்து ஒரு பேரலகிராம் இங்க பாருங்க ஓ இசட் இசட் இதெல்லாம் ரிசல்ட் இசட்ல இருந்து இசட் 90 டிகிரியில் இருக்கும். என்னன்னா ஏன்னா இது ஐ வந்து 90 டிகிரின்றதால ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இசட் அதுல இருந்து 90 டிகிரி இங்கே வச்சுட்டேன். அடுத்தது இந்த ஓ இசட் இசட் இந்த மூணு வெர்டிசஸோட ஃபோர்த்தா ஒரு வெர்டிசஸ் சூஸ் பண்ணி ஒரு பேரலகிராம் கம்ப்ளீட் பண்ணா இங்க பிளஸ் கிடைக்கும் z plus z வந்துரும். சரி, இப்போ எப்பவுமே தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆரிஜின்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து மாடுலஸ். அப்போ இதனுடைய மாடுலஸ் இங்க இருக்கு. இதனுடைய மாடுலஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் இதனுடைய மாடுலஸ். சரி, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் z plus zi. சரி, இப்போ நமக்கு இது மாடுலஸ் ஆஃப் z னா இதுவும் மாடுலஸ் ஆஃப் z, இது மாடுலஸ் ஆஃப் z னா இதுவும் மாடுலஸ் ஆஃப் zi. சரி, இப்போ சொல்லுங்க இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மூணு பாயிண்ட் zi z plus IZ. This is a right angle triangle. சரி, area of triangle half into base into height. half into base தானே. இங்க பாருங்க எது வேணா எடுத்துக்கோ. இத பேஸ் ஆனா இது ஹைட், இத பேஸ் ஆனா அது ஹைட், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ இது இங்க பாருங்க இந்த ட்ரையாங்கிள்ல இது பேஸ் இது ஹைட், எப்படி வேணா எடுத்துக்கலாம். 90 டிகிரி தானே. half into base into height. சரி, இந்த மாடுலஸ் ஆஃப் z ஐ ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் i. மாடுலஸ் ஆஃப் i ன்றது என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் இல்ல பாரு 0 பிளஸ் இமேஜின் பார்ட்ன்றது ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர். ஸோ 1 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் ibன்றது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இங்கே a இல்லை, ரியல் பார்ட் இல்லை 0, இமேஜின் பார்ட் ஐக்கு முன்னாடி இருக்க நம்பர் 1. ஸோ 1, அப்போ இதனுடைய வேல்யூ 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் z இன்டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. that is z equal to x plus iy என்ற கலப்பெண்ணிற்கு modulus of z minus 6i by z plus 6i equals to 1 எனில் z இன் நியம பாதை. if z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 6i by z plus 6i equal to 1 then the locus of z is என்ன கொடுத்திருக்க ஆப்ஷன் ஏ ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ், சர்க்கிள், எலிப்ஸ். தமிழ்ல வந்து மெய்யச்சு, கற்பனையச்சு, வட்டம், நீள்வட்டம்னு கொடுத்திருக்கு. சரி, இப்போ பாருங்க இது எந்த மாடல்ல இருக்கு? ஏற்கனவே ரிசல்ட் சொல்லிருக்கேன், வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். மாடுலஸ் ஆஃப் z minus z1 equal to மாடுலஸ் ஆஃப் z minus z2 அப்படின்றது என்னது? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், செங்குத்து இருசமவெட்டி. வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ அந்த ஐடியா தான் இது யூஸ் பண்ணோம். இங்க பாரு 6i அப்படியே போட்டேன், இந்த மைனஸ் அப்படியே போடுறோம். இந்த பிளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 6i அப்படின்னு போட்டுக்கோ. அப்போ இது எந்த மாடல்ல இருக்கு? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் போன கிளாஸ் நம்ம பார்த்திருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z minus z1 equal to மாடுலஸ் ஆஃப் z minus z2 அந்த மாடல்ல இருக்கு பாருங்க. அப்போ z உடைய டிஸ்டன்ஸ் 6i க்கும் z க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் மைனஸ் 6i க்கும் z க்கும் உள்ள டிஸ்டன்ஸும், ஏன்னா மாடுலஸ் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு ஏற்கனவே ரிசல்ட்ல சொல்லியிருக்கேன். அப்போ z க்கும் 6i க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் z க்கும் மைனஸ் 6i க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ 6i நமக்கு தெரியும் இங்க 0 1 2 3 இங்க -1 -2 -3 இப்படி போகும்போது i 2i 3i 4i அப்படி போகும். இங்க 6i அதே இது -6i. அப்ப 6i க்கும் -6i க்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ன்றது இதுதானே. இது யாரு? ரியல் z தானே. அப்போ மெய்யச்சு, ரியல் ஆக்சிஸ். therefore மெய்யச்சு. ஆக ஆன்சர் வந்து ஏ. இப்போ இதுல ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க என்ன கொடுத்திருக்கு. z equal to x plus iy என்ற கலப்பெண்ணிற்கு மாடுலஸ் ஆஃப் z plus 2 equal to மாடுலஸ் ஆஃப் z minus 2 எனில் z இன் நியம பாதை. ஆப்ஷன் ஏ மெய்யச்சு, ஆப்ஷன் பி கற்பனையச்சு, ஆப்ஷன் சி நீள்வட்டம், ஆப்ஷன் டி வட்டம். if z equal to x plus iy is a complex number such that modulus of z plus 2 equal to modulus of z minus 2, then the locus of z is option A real axis, option B imaginary axis, option C ellipse, option D circle.
மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் தான்மா, அதே மாடல் தான் இதுவும். அதாவது இங்கே எப்படி இசட் வந்து மூவிங் பாயிண்ட்டு, இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒன்று 6i இன்னொன்று -6i, அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வர மாதிரி இசட்டோட மூவ்மெண்ட் எங்கே இருக்குன்னா ரியல் ஆக்சிஸில் கரெக்டாக டிஸ்டன்ஸ் வர மாதிரி இந்த லைன் போயிட்டு இருக்கும். அதே மாடல் தான் இது. இந்த +2 அண்ட் என்ன பண்ணும், -2 இது அந்த 2 அப்படியே போட்டுக்கோ. இப்போ இசட்டுக்கும் -2க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இசட்டுக்கும் +2க்கும் உள்ள டிஸ்டன்ஸும், இசட் தான் மூவிங் பாயிண்ட். அப்போ +2 இங்கே இருக்கு, -2 இங்கே இருக்கு. முன்னாடி பாருங்க 6i இங்கே இருந்தது, -6i இங்கே இருந்தது. இப்போ இது +2 இங்கே இருக்கு, -2 இங்கே இருக்கு. அப்போ இசட் வந்து டிஸ்டன்ஸ் இசட்டுக்கும் -2க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் இசட்டுக்கும் +2க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ இசட் இந்த லைனில் மூவ் ஆகணும். இது யாரு, இமேஜினரி ஆக்சிஸ். therefore இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ ஆன்சர் அதாவது கற்பனை அச்சு. therefore ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்ட் ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம் பாருங்க. z = √3 + i, z = √3 + i பவர் 3 into 3i + 4 whole power 2 divided by 8 + 6i the whole square எனில் மாடுலஸ் ஆஃப் z இன் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் சி டி வந்து 3. இஃப் z = √3 + i பவர் 3 3i + 4 பவர் 2 divided by 8 + 6i the whole square, then modulus of z is ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 3. இப்போ பாருங்களேன், இங்க பாருங்க z கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் கேட்குறாங்க, டேக்கிங் மாடுலஸ். இப்போ இந்த மாடுலஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இது தனி மாடுலஸ், இது தனி மாடுலஸ். இது எப்படி சார்னா ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பவர் உள்ளே இருக்கிற மாடுலஸ்க்குள்ளே அதை மேலே கொண்டு போயிடலாம். தட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி, அதுவும் பண்பு தான். ஆக மற்ற வந்து தனித்தனியாக பிரிச்சிரு. இதுக்கு மாடுலஸ் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப், நல்லா பார்த்துங்க, ரியல் பார்ட் எவ்வளோ, √3 ஸ்கொயர், இமேஜின் பார்ட் 1 ஸ்கொயர், அந்த பவர் 3 அப்படியே வந்துடும். இதுக்கு மாடுலஸ்ன்றது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரியல் பார்ட் வந்து 4 ஸ்கொயர், இமேஜின் பார்ட் எவ்வளோமா 3 ஸ்கொயர். அதுக்கு மேலே இந்த பவர் கொண்டு போயிடலாம். ஏன்னா மாடுலஸ், ஓகே, மாடுலஸ்க்கு உள்ள பவர் இருந்தாலும் மேலே போகலாம். ஃபுல் மாடுலஸை தனித்தனி மாடுலஸாக போடலாம். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர், அதுக்கு மேலே 2 போட்டாச்சு. இப்போ இது என்ன ஆகும் பாரு, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 3 + 1 4, √4 வந்து 2 பவர் 3. அதே மாதிரி இது 16 + 9 25, ரூட் எடுத்தால் 5 பவர் 2. இங்கே வந்து 100 ஆகிடும், ரூட் எடுத்தா 10, அதுக்கு பவர் 2. இப்போ இந்த 2 பவர் 3 2 × 2 பவர் 2, இது பவர் 5. இது போட்டாச்சா, இங்கே பாரு ரெண்டுத்துலேயே பவர் இருக்கு பாரு, அதை 2 கிட்டா 2 5s are 10, 2 5s are 10, மேலே இருக்க பவர் காமன். அப்போ 10 ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கு, 2. அப்போ மாடுலஸ் ஆஃப் z = 2. therefore ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி வந்து சரியான விடையா இருக்கு. 6th பாருங்க, 1 + i √3 பவர் 2 by 4i into 1 - i √3 என்ற கலப்பெண்ணின் முதன்மை வீச்சு. The principal argument of the complex number 1 + i the whole square by 4i into 1 - i √3 is option A 2π/3, option B π/6, option C 5π/6, option D π/2. பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இதை இசட்னு வச்சுக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்துடும் 2 ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i √3. அப்புறம் இது டிவைடில் இருக்குது, அப்போ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 4i. திஸ் இஸ் ஆல்சோ டிவைடில் இருக்குது, இதுவும் வகுத்தலில் தான் இருக்குது. அப்போ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 - i √3. சரி, இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i √3 ஃபார்முலா வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் √3/1. tan இன்வெர்ஸ் ஆஃப் √3/1 வந்து தெரியும் நமக்கு π/3. சரி, ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து தீட்டாவாக இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z பார், அதாவது காஞ்சுகேட் வந்து இது தீட்டானா அது -θ வரும். இது ரிசல்ட் தெரிஞ்சுங்க. சரி, இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் i வந்து π/2. எப்படி சார்னா, இங்கே பாருங்க, cos 90 0, sin 90 1, 1 × i, அப்போ iக்கு ஆர்குமெண்ட் π/2. இப்படி கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, இது ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். இங்கே வந்து i, இங்கே 1 2 3 4, இங்கே -1 -2 -3. இப்போ i 2i 3i 4i எல்லாம் வந்து 90 டிகிரியில் இருக்கு பாருங்க. அப்போ ஆர்குமெண்ட் ஐயும் π/2 தான், ஆர்குமெண்ட் ஆஃப் 4iயும் π/2 தான். அப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாசிட்டிவ் நம்பராக மல்டிப்ளை பண்ணால் ஆர்குமெண்ட் அதே மாதிரி தான் இருக்குன்றது கவனமாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் பாருங்க, இதுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i √3 வந்து π/3. இப்போ 1 + i √3க்கு காஞ்சுகேட் தானே 1 - i √3. அப்போ இது +π/3னா இது -π/3. ஃப்ரண்ட்ல இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஆர்குமெண்ட் ஆஃப் 4i π/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, இது 2π/3, இது -π/2, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், +π/3. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க, 2π + π எவ்வளோ, 3π/3 கேன்சல் ஆகிடும். π இது -π/2, π - π/2ன்றது எவ்வளோ வருது, π/2. ஸோ ஆன்சர் வந்து டி. இப்போ நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம் பாருங்க.
1 plus I root 3 by 1 minus I root 3 whole power 10 in மதிப்பு. The value of 1 plus I root 3 by 1 minus I root 3 whole power 10 is option A 6 pi 2 pi by 3, option B 4 pi by 3, option C minus is 2 pi by 3, option D minus is 4 pi by 3. பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களா 1 plus I root 3 க்கு போலார் ஃபார்ம் நமக்கு தெரியும். இதனுடைய மாடுலஸ் வந்து 2 ஃபார்முலா அப்ளை பண்ணா மாடுலஸ் 2, ஆர்குமெண்ட் வந்து ஏற்கனவே இங்க பார்த்திருக்கோம் பாரு pi by 3. அப்ப இத ஷார்ட்டா போடனா 6 pi by 3. அப்ப 1 plus I root 3 வந்து போலார் ஃபார்ம் துருவ வடிவம் வந்து 2 into 6 pi by 3. இது கான்ஜுகேட் தானே? கான்ஜுகேட்னும் போது ஆர்குமெண்ட் இங்க plus pi by 3 னா அது minus pi by 3. பட் மாடுலஸ் ரிமைன்ஸ் சேம். மட்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கலப்பெண் இணை கலப்பெண் ரெண்டுத்துக்கும் மட்டும் ஒண்ணே தான் இருக்கும். வீச்சு மட்டும் குறி மாறும். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் ரெண்டுக்கும் மாடுலஸ் சேமா இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் சைன்ல டிஃபர் ஆகும். இத மறந்துடாதீங்க. சரி இப்போ பாருங்களேன். இது 1 plus I root 3 power 10 தானே? அப்ப 1 plus I root 3 தானே? அப்ப பவர் 10 னா இது நான் 2 power 10. இது பவர்ல வந்துனா டிமார்சன் அப்ளை பண்ணும்போது ஆங்கிள் வந்துரும். அப்ப இங்க pi by 3 இருக்கட்ல இந்த 10 வரும். 10 pi by 3 divided by 1 minus I root 3 தானே? இங்க தானே இருக்கு. அப்ப இதுக்கு 2 power 10. அந்த பவர் வந்து ஆங்கிள் வரும்ல இங்க minus pi by 3. 10 மல்டிப்ளை பண்ணா minus 10 pi by 3. சரி. இந்த 2 power 10 கேன்சல் ஆயிடும். எப்பவுமே நமக்கு தெரியும்ல டிவைட்ல இருந்தா ஆர்குமெண்ட் சைன் ஆகும். வீச் சைன் மாறும். அப்ப ஒரே ஒரு சிஸ்ஸை போட்டுட்டு மேல 10 pi by 3 அப்படியே போட்டு கீழ இருக்குது மேல வரும்போது சைன் மாறும்ல. ஏனா ப்ராப்பர்ட்டி ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. அப்போ இது சைன் மாத்தும்போது minus 10 pi by 3 னா plus 10 pi by 3 ஆயிடும். அப்போ இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ மேல இருக்கத ஆட் பண்ணுங்க 20 pi by 3. 20 pi by 3 நான் சொல்லிருக்கல டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் அதிகமா இருந்தா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனும்? இந்த மாதிரி மாத்திக்கணும். எப்படி 2 pi 3 pi அந்த மல்டிப்ளை எவ்வளவு இருக்கு பாரு. 6 pi plus 2 pi by 3 LCM எடுங்க. 3 into 6 pi எவ்வளவு? 18 pi plus 2 pi எவ்வளவு? கரெக்ட்டா 20 pi by 3 வருது பாரு. அப்ப இந்த 20 pi by 3 இந்த மாதிரி மாத்திக்கோ. 2 pi ன்றது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். எத்தனை ரொட்டேஷன் வந்தாலும் அதை கட் பண்ணிடு. அப்ப 3 ரொட்டேஷன் வருது. அந்த 3 ரொட்டேஷன் தான் 6 pi. அதை கட் பண்ணிட்டா மிச்சம் இருக்குது என்னது? 2 pi by 3. அப்ப 6 2 pi by 3. Therefore answer வந்து A. Next நம்ம பார்க்க போறது problem number 8. cos pi by 3 plus I sin pi by 3 power 3 by 4 இன் எல்லா 4 மதிப்புகளின் பெருக்கல் பலன். The product of all 4 values of cos pi by 3 plus I sin pi by 3 power 3 by 4 is option A -2, option B -1, option C 1, option D 4. அப்படி கொடுத்திருக்காங்க. 8th problem பாருங்க. இது 3 by 4. எப்ப பவர் வந்தாலுமே டிமார்சன் அப்ளை பண்ணோம். இந்த ரவுண்டா இருக்க பவரை மட்டும் உள்ள கொண்டு வாங்க. உள்ள கொண்டு வந்து 3 வந்து இங்க வரும்போது கீழ இருக்க 3 கேன்சல். அதே மாதிரி சைன்ல வரும்போது இங்க 3 வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப cos pi plus I sin pi பவர் 1 by 4. இப்போ அடுத்தது தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பவரை உள்ள கொண்டு வரோம். ரவுண்டா இருக்க வேல்யூ ஃபிராக்ஷன் பவரை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி we have to add 2k pi to the angle. சோ கோணத்தில் 2k pi ஐ நம்ம கூட்டணும். எப்போனா இந்த பின்ன அடுக்க உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி 1/4 ன்றது பின்ன அடுக்கு அது உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கோணத்துல 2k pi கூட்டுங்க. cos 2k pi plus pi plus I sin 2k pi plus pi பவர் 1/4. இப்போ அந்த பவர் 1/4 உள்ள கொண்டு வந்துட்டேன். இங்க காசுக்கு கொண்டு வந்திருக்கேன். sin ஆங்கிள்ல கொண்டு வரணும். நீங்க சில பேர் என்ன பண்ண தப்புன்னு தெரியாம முன்னாடி தூக்கி வச்சிருவாங்க 1/4. அதே மாதிரி இந்த 1/4 தூக்கி முன்னாடி வச்சிருவாங்க. கவனமா இருங்க. ஓகேவா? டவுட் இருக்காப்பா? ஏமா அபிராமி டவுட் இருக்கா? ஓகே. சரி இப்போ கேக் வேல்யூ எவ்வளவு வந்திருது? 0 1 2 3. அப்போ இங்க வேல்யூ வந்து என்னது? 0 1 2 3 தானே? அப்ப 0 1 2 3 அப்படினும்போது ஃபர்ஸ்ட் ஒரு முதல் வேல்யூ 0 போட்டனா pi by 4 வரும். இரண்டாவது வந்து 3 pi by 4. மூணாவது 5 pi by 4, நாலாவது 7 pi by 4. ஒவ்வொரு வேல்யூவா கேக் கொடுங்க. 0 கொடுத்தா pi by 4. 1 கொடுத்தா 2 pi plus pi 3 pi by 4. 2 கொடுத்தா 2 2 சார் 4 pi plus pi 5 pi by 4. அடுத்து 7 pi by 4. எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆங்கிள் ஆட் ஆகும்ல. பெருக்கும்போது கோணம் கூட்டிக் கொள்ளும். அப்போ 6 pi by 4 இங்க பண்ண மாதிரி தான். pi by 4 plus 3 pi by 4 plus 5 pi by 4 plus 7 pi by 4. டிவைட் பண்ணும்போது மைனஸ் பண்ணனும். எல்லாமே மல்டிப்ளை ப்ராடக்ட் பெருக்கல் பலன் கேக்குறாங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு 6 போட்டு ஆங்கிள் எல்லாத்தையும் 4 ஆங்கிள் ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணும்போது மொத்தமா மேல என்ன 16 pi by 4. சரி. இப்போ இதுல பாருங்களேன் 6 pi எப்படி வந்து 6 pi by 2ன்றது I ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 0 1 6 pi minus 1 6 minus pi by 2 வந்து minus I. இந்த நாலு ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 6 pi ன்றது எவ்வளவு -1. ஏனா cos pi plus I sin pi ன்றது எவ்வளவுனா cos pi -1 sin pi வந்து 0 0 into I 0 ன்னு வரும். அப்ப -1 plus 0 அப்படினு வரும். அப்ப -1 உடைய அந்த போலார் ஃபார்ம் துருவ வடிவம் வந்து 6 pi. அப்போ நான் இந்த 6 4 pi
காஸ் பை ப்ளஸ் இதுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வந்து காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 4. எப்படி சார் இது ஒன்றா தான் பாருங்கள், இந்த பவரை உள்ளே கொண்டு தான் காஸ் 4 பை ப்ளஸ் ஐ சைன் 4 பை, அதை ஷார்ட்டாக போட்டால் சிஸ் 4 பை. அப்போ இந்த சிஸ் 4 பையை காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை பவர் 4 அப்படின்னு ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். சரியா? அப்போ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை வேல்யூ எவ்வளோ? -1 ப்ளஸ் I0 தானே, அதான் -1 பவர் 4 எவ்வளோ? 1. அப்போ பெருக்கல் பலன் எவ்வளோனா 1. அப்போ ஆன்சர் வந்து சி அப்படின்றது கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9th ப்ராப்ளம் பாருங்க. Z1, Z2 மற்றும் Z3 என்ற கலப்பெண்கள் Z1 + Z2 + Z3 = 0 எனவும் மாடுலஸ் ஆஃப் Z1 = மாடுலஸ் ஆஃப் Z2 = மாடுலஸ் ஆஃப் Z3 = 1 ஆகவும் இருந்தால் Z1² + Z2² + Z3² இன் மதிப்பு. Z1, Z2 and Z3 are complex numbers such that Z1 + Z2 + Z3 = 0 and modulus of Z1 equals to modulus of Z2 equals to modulus of Z3 equals to 1. Then Z1² + Z2² + Z3² is option A 3, option B 2, option C 1, option D 0. பாருங்க, முதல்ல இங்க Z1 உடைய மாடல் எல்லாத்துலயும் மாடுலஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 1னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்லிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் Z 1னா Z bar equal to 1/Z1 ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்ப மாடுலஸ் ஆஃப் Z1 1னா Z1 bar equal to 1/Z1. அதாவது ரிவர்ஸும் கான்ஜுகேட்டும் சேமா இருக்கும் எப்போ மாடுலஸ் 1ஆ இருந்தா. எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே இங்க மூணுக்குமே மாடுலஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ Z1 + Z2 + Z3 the whole square அதை எடுத்துக்கோ. A + B + C the whole square ஃபார்முலா A² + B² + C². 2AB 2BC 2CA. சரி, இங்க Z1 + Z2 + Z3ன்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அவங்க 0 அவங்க கொடுத்தாச்சு. கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. சோ 0 போட்டாச்சு. இதெல்லாம் அப்படியே போட்டேன். இந்த மூணு டேர்ம் நான் எப்படி பண்றேன்னா 2 காமன் எடுத்துட்டு Z1 Z2 Z3 * 1 இப்படி போட்டுக்கிட்டேன். எல்லாம் ஒண்ணு தான். பாருங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. Z3 கேன்சல் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துரும். ரெண்டாவது செகண்ட் டேர்ம் போகும்போது Z1 கேன்சல் ஆயிட்டு 2 Z2 Z3 வருது பாருங்க. மூணாவது Z2 கேன்சல் ஆயிட்டுனா 2 Z1 Z3 கரெக்ட்டா வருது. சோ இந்த மூணு டேர்மை நம்ம இந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். சரி, இதுல 1/Z3 that is என்ன வரும்? 1/Z1 வந்து Z1 பார். அப்போ 1/Z1 Z1 பார், 1/Z2 Z2 பார், 1/Z3 Z3 பார். எப்பனா எல்லாமே மாடுலஸ் வேல்யூ 1ஆ இருக்கதால அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ தனித்தனியா இருக்க கான்ஜுகேட்டை ஃபுல் பாரா போட்டுக்கோ. இங்க லெஃப்ட்ல என்ன இருக்கு? அப்படியே 0 வந்துகிட்டே இருக்கு. 0 எல்லாமே. சரி, இங்க இந்த ஸ்பிளிட்டடா இருக்க பாரை வந்து ஃபுல் பாரா போடலாம். அது ப்ராப்பர்ட்டி பண்பு. தனித்தனி இணையா இருக்கிறத மொத்த இணையா போட்டுக்கோ. Z1 + Z2 + Z3 வந்து ஏற்கனவே क्वेश्चनல 0ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 0 பார். 0 பார் எவ்வளவு? 0. 0 * எனி டேர்ம் இந்த மொத்த டேர்ம் 0 ஆயிடும். அப்ப இருக்கிறது இந்த மூணு டேர்ம் தான். இங்க வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0. அப்ப Z1² + Z2² + Z3² எவ்வளவு? 0. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் பாருங்க. Z - 1/Z + 1 என்பது முழுவதும் கற்பனை எண் எனில் மாடுலஸ் ஆஃப் Z இன் மதிப்பு. If Z - 1/Z + 1 is purely imaginary, then modulus of Z is option A 1/2, option B 1, option C 2, option D 3. பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இது வந்து Z - 1/Z + 1 வந்து முழுவதும் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியூர்லி இமேஜினரி. அப்ப ரியல் பார்ட் எவ்வளோ? 0. சரி, ஃபர்ஸ்ட் இத வந்து அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் கொண்டு வரணும். அதுக்கு Z க்கு நீ சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கணும். ZX + IY. ZX + IY னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ எவ்வளோ? √(x² + y²). இது நமக்கு பின்னாடி தேவைப்படும். சரி, இது ரெடி பண்ணிட்டோம். சரி, Z க்கு பதிலா x + IY போட்டுக்கோ. -1/Z க்கு x + IY + 1. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்தணும்னா அதை கலெக்ட் பண்ண ரியல் பார்ட் x - 1 + IY. நியூமரேட்டர் x - 1 + IY, டினாமினேட்டர்ல x + 1 + IY போட்டாச்சு. எப்பவுமே டினாமினேட்டர்ல கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. வந்தா அதை நம்பரா மாத்தணும். நம்பரா மாத்துறது டெக்னிக் என்னது? கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். we have to multiply by its conjugate. so இதனுடைய இணை கலப்பெண் என்னது? x + 1 - IY. அதால இங்கேயும் மேலையும் both that is numerator and denominator. நமக்கு வந்து இது நம்பரா மாத்தனா கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணோம். வேல்யூ சேஞ்ச் ஆக கூடாது. மேலையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி, இப்போ இதுல நமக்கு ஃபுல் ரிசல்ட் தேவையில்லை. இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனை அப்படின்ட்டாங்க. அப்ப அதனுடைய ரியல் பார்ட் எவ்வளவு? 0. சோ அதனுடைய ரியல் பார்ட்டை இப்போ நமக்கு இமேஜின் we don't know about the imaginary part. we know about only real part. ஏன்னா this is purely imaginary ன்னு சொல்லி இருக்கிறதால அதனுடைய ரியல் பார்ட் வந்து 0. ஸோ ரியல் பார்ட்டை எப்படி சார் அப்படின்னா, ஸோ இங்கே ரியல் பார்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது பாருங்க. x - 1 x + 1 எங்கே ஐ வராது. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. x - 1 x + 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்
I into I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரதால ப்ளஸ், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். பாருங்க IY இன்ட்டு மைனஸ் IY என்ன ஆகும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் I இன்ட்டு I ஸ்கொயர், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இது மைனஸ் ஐ ஸ்கொயர்னா ஒன்று, மைனஸ் ஒன்று, ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குதால் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதான் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரெண்டு டேர்ம் ரியல் பார்ட்டு, ரெண்டு டேர்ம் இமேஜினரி பார்ட். வி டோன்ட் பாதர் அபவுட் த இமேஜினரி பார்ட், வி நீட் ஒன்லி ரியல் பார்ட். ஸோ எடுத்தாச்சா? டினாமினேட்டர் என்னது? a ப்ளஸ் ஐபி a மைனஸ் ஐபி. என்ன வாய்ப்பாடு? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுதான் ரியல் பார்ட். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் வரும். இமேஜினரி பார்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு ரியல் பார்ட்டு 0, ஏன்னா முழுவதும் கற்பனைனா அதனுடைய மெய்ப்பகுதி 0. ஸோ ரியல் பார்ட்டு 0. இது அப்படியே இங்கே கிராஸ் பண்ணிடுங்க. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ஒன் அப்படி கொண்டு போனால் ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ ஸ்கொயர் பண்ணுன்னு வச்சுக்கோ, இது ஸ்கொயர் வந்துடும், இங்கே ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸ்கொயர் ரூட் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்பவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். பட் இங்கே மாடுலஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்ன்றதால ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போடக்கூடாது, ப்ளஸ் 1 தான் போடணும். அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அன்பான மாணவ மாணவிகளே, இந்த மாடலோட ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.